Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா மொஜிட்டோ செய்றது எப்படி அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை பிளஸ் தொழில் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணனும்னா நம்ம சேனல்ல நிறைய ஐடியாஸ் இருக்கும். கூடவே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு இந்த மொஜிட்டோவோட மார்க்கெட் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு தேவையில்லை. இன்னைக்கு வந்து திரும்புற பக்கம்லாம் மொஜிட்டோன்னு ஆயிட்டு அதனால உங்களுக்கு இத நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ணாலும் சரி இல்ல நீங்க ஒரு ஜூஸ் ஷாப்போ பேக்கரி ஏதோ வச்சிருக்கீங்க மொஜிட்டோ இதுவரைக்கும் பண்ணலனா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்க மொஜிட்டோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வீட்டுக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. வீட்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வருதுனா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி கப் வாங்கி எவ்வளவு பேரோ அவ்வளவு பேருக்கு நீங்க கொடுக்கலாம். ஹோட்டலுக்குமே இந்த மாதிரி கப் வாங்கி நீங்க வந்து பார்சல் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே फ्रेंड्स, இதுக்கு பேஸ் இன்கிரிடியன்ட் வந்து 7up ஸ்ப்ரைட் இல்லனா இந்த டெய்லி லெமன் எதுனாலும் எடுத்துக்கங்க. நான் வந்து டெய்லி லெமன் எடுத்துர்க்கேன். ஒரு 300 ml கப். சரியா? அடுத்து வந்து ஒரு பழுத்த லெமனை கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மொஜிட்டோ போடுறதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு வந்து ஒரு காய் லெமனை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? அடுத்து வந்து ஒரு 4 புதினா இலை. சரி, அது ஒரு டெக்கரேஷனுக்கு நல்லா இருக்கும். 2-3 லெமனை கட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவைனா ஒரு அரை பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து அந்த லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிடலாம். ஒரு லெமன் கரெக்ட்டா இருக்கும். மீடியம் சைஸ் லெமன். ரொம்ப பெரிய லெமன் எடுத்து புழிஞ்சிராதீங்க. அது வந்து ஒரு புளிப்பு டேஸ்டா மாறிடும். கரெக்ட்டா ஒரு மீடியம் சைஸ் லெமன். சரியா? இது வந்து 300 ml கப். ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிடலாம். சரியா? फ्रेंड्स, இந்த மொஜிட்டோ வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த குழந்தைகளுக்குலாம் டிராப்ஸ் கொடுப்பாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒன்னு எடுத்துக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிரீன் ஆப்பிள் எசன்ஸ், இந்த கிரீன் ஆப்பிள் எசன்ஸ் பத்தி நம்ம நிறைய ஒரு 2 ரூபாய் வீடியோல எல்லாம் போட்டுருப்பேன். நம்ம கடையில வந்து ரஸ்னா, பாதாம் மில்க், அப்புறம் ரோஸ் மில்க் இந்த மாதிரி நிறைய இத போட்டு சேல்ஸ் பண்றோம். அதெல்லாம் லிங்க்ல இருக்கு பாருங்க. உங்களுக்கு பிசினஸ் பண்ற கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ இந்த பில்லர்ல வந்து அளவு கொடுத்திருப்பாங்க. சரி, இது வந்து 1 ml பில்லர் வந்து கரெக்ட்டா இல்ல 1 ml எழுதி இருப்பாங்க. நம்ம வந்து 1 லிட்டருக்கு 1.25 ml சேப்போம். டீடைலா லிங்க்ல இருக்க வீடியோஸ்ல பாத்துக்கங்க. தெளிவா சொல்லிருப்பேன். 1.25 ml சேப்போம். இப்போ இது வந்து 300 ml கப். சரியா? இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 0.3 ml மட்டும் விட போறோம். சரியா? 0.3 ml விட்டா கரெக்ட்டா இருக்கும். அது வந்து ஜூம்ல வந்து கரெக்ட்டா தெரிய மாட்டேங்குது. மேல வந்து 1 ml னு போட்டுருக்குங்களா? அப்படி கீழ வர 0.6, 0.5, 0.3, 0.25 வரை போட்டுருக்கும். ஓகேங்களா? கரெக்ட்டா நீங்க கடையில மெடிக்கல்ல வாங்கி கூட பாருங்க. 5 ரூபாய் தான் வரும். சரியா? புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. இது மருந்துக்கு எதுவும் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணிராதீங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்ட்டா நம்ம வந்து ஒரு 0.3 ml உள்ள சேர்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கிரீன் ஆப்பிள் எசன்ஸ் எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படினு லிங்க்ல கொடுத்திருக்கேன். அந்த இடத்துக்கு போய் நீங்க தான் வாங்கணும். ஆன்லைன்ல வாங்குற லிங்க் கிடையாது. முடிஞ்ச फ्रेंड्स வாங்கி பாருங்க. இல்லனா உங்க ஊர்ல எந்த எசன்ஸ் ஷாப் இருந்தாலும் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்போ வந்து கரெக்ட்டா 3 ml 0.3 ml எடுத்துர்க்கேன். சரியா? 0.3 ml எடுத்துர்க்கேன். இப்போ அந்த 0.3 ml வந்து கரெக்ட்டா உள்ள சேர்க்க போறேன். ரைட், தெரியுதுங்களா? 0.3 ml எடுத்துர்க்கேன். இப்போ இது நம்ம அந்த லெமன் கூட சேர்க்க போறோம். ரைட், சேர்த்தாச்சு. இப்போ கரெக்ட்டா 0.3 ml சேர்த்தாச்சு. இந்த அளவு தான் फ्रेंड्स முக்கியம். சரியா? இந்த அளவு படி பண்ணுங்க. நீங்க மொஜிட்டோ பண்ணி பாருங்க. எவ்வளவு டேஸ்டா வருதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே, ரைட். இப்போ அந்த கட் பண்ண லெமனை போட்டாச்சு. புதினா இலையை உள்ள போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கரெக்ட்டா அந்த நீங்க எதுனாலும் எடுத்துக்கங்க. 7up எடுத்துக்கங்க, ஸ்ப்ரைட் எடுத்துக்கங்க, இல்லனா இந்த டெய்லி லெமன் எடுத்துக்கங்க. உள்ள சேர்த்த பிறகு இப்போ நம்ம இது வந்து ரெடி. கிரீன் ஆப்பிள் மொஜிட்டோ ரெடி. மொஜிட்டோனாலே மேக்ஸिमम அந்த கிரீன் கலர் தான் ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அதனால நான் வந்து கிரீன் ஆப்பிள் வச்சு பண்ணியிருக்கேன். நம்மட்ட நிறைய ஃப்ளேவர் இருக்கு. கொய்யா பண்ணலாம், ஆரஞ்சு பண்ணலாம், ப்ளூபெர்ரி பண்ணலாம், மின்ட் பண்ணலாம். ஃப்ளேவர் நிறைய இருக்கு. எதுனாலும் நம்ம பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நம்ம மொஜிட்டோ ரெடி. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன். அந்த கேஸ் பபிள்ஸ் நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறது, அந்த துண்டு லெமன் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்சல் பண்ணா எப்படி பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு லைட்டா ஊத்தி காமிக்கிறேன். உண்மையாவே அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பார்சல் கப் வந்து கிடைக்குது. சரிங்களா? நீங்க வந்து இத வாங்கி இப்படி பேக் பண்ணி உங்க கடையில ஒரு ஜூஸ் கடை ஏதோ வச்சிருந்தீங்கன்னா லைனா முன்னாடி 5 4 3 2 1 இந்த சீக்வென்ஸ்ல நீங்க அடிக்க வச்சிட்டீங்கன்னா மொஜிட்டோ வந்து நல்லா சேல்ஸ் ஆயிரும். ஆனா நல்லா கூலிங்கா தான் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. சரிங்களா? நல்லா கூலிங்கா குடிச்சா தான் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து வீட்ல இருந்து பாக்குறீங்கன்னா வீட்டுக்குமே ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பசங்க கேக்குறாங்க, குழந்தைங்க கேக்குறாங்கன்னா
நீங்கள் வெளியில் போய் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் மட்டும் தான் சேரும். நீங்களே வீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 600 ml 2 மொஜிட்டோ போடலாம். சரிங்களா? 300 ml மொஜிட்டோ 2 போடலாம், 200 ml மொஜிட்டோ 3 போடலாம். வெளியில் நிறைய இடத்துல 200 ml மொஜிட்டோ தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இதோட செலவு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், செலவு வந்து பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. ஒரு லெமன் 5 ரூபா. சரிங்களா? எசன்ஸ் வந்து 0.3 ml வந்து நீங்கள் வந்து 1 ரூபா தான் எடுக்கணும். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. வேணால் 2 ரூபா எடுத்துக்காங்க, 7 ரூபா. சரியா? அடுத்து ஸ்ப்ரைட் போடுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 3/4 லிட்டர் 40 ரூபா வருமா? 40 ரூபானா 20 ரூபா இதுக்கு சேர்த்துக்காங்க. 20 ரூபானா மொத்தமே உங்களுக்கு 30 ரூபா செலவாகும். சரியா? 30 ரூபானா அதிகபட்சமாக போட்டிருக்கேன், உள்ளே தான் வரும். நீங்கள் டெய்லி லெமன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு வந்து உங்களுக்கு செலவு வந்து ஒரு 22 ரூபா 23 ரூபா அப்படி தான் வரும். எல்லாமே ஹோல்சேலில் வாங்கணும். வீட்டுக்கான செலவு தான் நான் சொல்கிறேன். இப்போ டெய்லி லெமன் 25 ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டு. லிங்க் வந்து ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் ஷாப் எதாவது பண்ணுறதா இருந்தால் ஹோல்சேலில் வாங்கி பண்ணுங்கள். வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப லாபம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நீங்களே பண்ணி எந்த ஒரு இதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட்டு ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் மட்டும் வச்சு பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தொழில் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.